ஒரு மாற்றுக் கட்சி புதுச்சேரியில கூட்டம் நடத்துறாங்க. அவங்களுக்கு இவ்ளோ அழகான பாதுகாப்பு கொடுத்த சிஎம் சாருக்கு நன்றின்றதையும் சொன்னாரு. அதுக்கப்புறம் இங்க மாநில அந்தஸ்துன்ற ஒரு விஷயத்தையும் பேசினாரு. 2025 மார்ச் மாதம் இதற்கான மசோதா தாக்கல் செய்யப்பட்டதையும் மாநில அந்தஸ்து பத்தி சொல்லி முடிச்சாரு. அதுக்கப்புறம் இங்க புதுச்சேரின்னு சொன்னதுமே ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வரும் அப்படின்னு லைட்டா கேப் விட்டு மனக்குள்ள விநாயகர்னு சொன்னாரு. பாரதியார் வாழ்ந்த ஊருன்னு சொன்னாரு. பாரதிதாசன் பிறந்த ஊர் அப்படின்றதையும் சொன்னாரு. இதுக்கப்புறம் அங்க உள்ள சிறப்புகளையும் சொல்லி முடிச்சாரு விஜய் அவர்கள். அதுக்கப்புறம் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசுவோம்னு சொல்லி புதுச்சேரி ஒரு சுற்றுலா தலமா இருக்கு. இதுக்கு போதிய அளவு பார்க்கிங் வசதி எதுவுமே இல்லை, டாய்லெட் வசதி கூட இல்லை அப்படின்றதையும் அங்க குறிப்பிட்டு சொன்னாரு. அதன் பிறகு தமிழ்நாட்டுல பேசும்போதே எப்போதுமே விஜய் அவர்களுடைய உரையில ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, இங்க போட்டியே தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் அப்படின்ற மாதிரி, நீங்க டிஎம்கேவை நம்பாதீங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பாதீங்க, உங்களை நம்ப வச்சு ஏமாத்திடுவாங்கன்னு சொன்னாரு.